வெல்கம் டு மான்ஸ்டர் ஹனி சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுற மாதிரி நல்ல டேஸ்டியான ஹெல்தியான ஃபுட் தாங்க. அதான் ராகி சேமியா தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம் வாங்க. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஒரு பாக்கெட் ராகி சேமியா. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ பார்த்தோம். இப்போ வந்து இந்த ராகி சேமியாவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து ராகி சேமியாவை அதில் போட்டு ஒன் ஒன் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து 10 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். பாருங்க, நம்ம சேமியா வந்து இப்போ ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம டெய்லியும் இட்லி எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மாவு ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம ஊற வச்சு இந்த சேமியாவை வந்துட்டு வைக்க போகிறோம். வச்சு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ நம்மளோட ராகி சேமியா நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை வந்துட்டு வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்துட்டு வேக வச்சு சேமியாவை எடுத்து போட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்மளோட ஹெல்தியான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேற ஒரு பிளேட்க்கு மாத்திக்கலாம். பாருங்க, நம்ம வேற பிளேட்க்கு மாத்தியாச்சு. நம்மளோட ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.